வீட்டுமனை ஒப்படை செய்ய தகுதிகள். அதாவது வீட்டுமனை ஒப்படை செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் நபர்களுக்கு இருக்க வேண்டும், அதேபோல் கிராமப்புறம், நகராட்சி, மாநகராட்சியில் நிலமானது எதன் அடிப்படையில் எவ்வளவு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுமனை ஒப்படை வருவாய் நிலை ஆணை 21 கீழ் வரையறுக்கப்பட்டு அந்த நிலமானது ஒப்படை செய்யப்படுகிறது. அந்த தகுதியான நபர்களுக்கு ஒப்படை செய்யப்படுகிறது. ஆட்சேபகரமான புறம்போக்கு நிலங்கள், அதேபோல் நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள், இந்த மாதிரி நிலங்கள் தவிர்த்து பிற ஒப்படை செய்யக்கூடிய நிலங்கள் தகுதியுள்ள நபர்களுக்கு வீட்டு மனைக்காக ஒப்படை செய்யப்படுகிறது. அதேபோல் இது யார் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராமங்களை பொறுத்தவரையில் ஆண்டு வருமானமானது 30,000க்கு குறைவாக இருக்கிற வீடில்லா ஏழை குடும்பங்களுக்கும், அதேபோல் நகர்ப்புறமாக இருந்தது அப்படின்னா குடும்பத்தோட ஆண்டு வருமானமானது 50,000க்கு குறைவாக இருக்கிற வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கும் இந்த இலவச வீட்டு மனைகள் வழங்கப்படுது. அதேபோல் இந்த இலவச வீட்டு மனைகள் யார் பேரில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்களோட பேரில் மட்டும்தான் அந்த வீட்டு மனையானது வழங்கப்படுது. தற்போது இருக்கிற நடைமுறையில் இருக்கிற விதிகளின்படி கிராமப்புறமாக இருந்தது அப்படின்னா 3 சென்ட் வீட்டு மனைக்காக நிலமானது வழங்கப்படுது. அதேபோல் அந்த பகுதியானது நகராட்சி எல்லைக்குள்ளே இருந்தது அப்படின்னா 1.5 சென்ட் வழங்கப்படுது. மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருந்தது அப்படின்னா 1 சென்ட் நிலமானது வீட்டு மனைக்காக வழங்கப்படுகிறது. அதேபோல் வீட்டு மனையானது வழங்கப்படும் போது சிலருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லைப்புற பாதுகாப்பு படை, அதேபோல் இராணுவ படை, இது உட்பட முப்படையில் பணியில் இருக்கிறப்ப உயிர் இழந்தவர்கள் அல்லது செயல் இழந்தவர்கள் அவங்க குடும்பங்களுக்கு இந்த வீட்டு மனையானது ஒப்படை செய்யப்படுகிறது. அதேபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுது. அடுத்து விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் இவங்களுக்கும் வழங்கப்படுது. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கும் வழங்கப்படுது. அடுத்து நிலமற்ற ஏழை மக்கள் இவங்களுக்கும் வீட்டு மனையானது வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படுது.